கழக வரலாற்றில் 2026 என்பது நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள்தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று மக்களும் விரும்புகிறார்கள். மேலை நாடுகளிலிருந்து தமிழர்கள் வருகை தந்து வாக்களிக்க இருக்கிறார்கள். இது இந்திய நாட்டின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய காலமாக அந்த காலம் அமையும். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையிலும் சட்ட ஒழுங்கு சரியாக இல்லை. மக்களுக்கு வேண்டிய திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை. மக்கள் அனைவருமே இன்றைக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் தொழில் முடங்கி போயிருக்கிற நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஏழை எளிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்பது இன்று இரு அரசுகளாலும் நடைபெற முடியாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் அதை குறிப்பிடுவதற்கு காரணம், ஏழைகள் 100 நாட்கள் வேலைக்கு சென்று திரும்ப வேண்டிய சூழ்நிலை, அதை வைத்து தங்களுடைய இல்லங்களை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இன்று இரு அரசுகள் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளாமல் இருப்பது என்பது ஒரு கிராமப்புறங்களில் வாழ்கிற ஏழை எளிய மக்களுக்கு அவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு இந்த இரு அரசுகளும் தயாராகவில்லை என்பதுதான் எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஏழை மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்கு, சட்ட ஒழுங்கை பேணி காப்பதற்கு, மின்வெட்டை இல்லாத தமிழகத்தை கொண்டு வருவதற்கு, சிறந்த கல்வியை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு, அதே நேரத்தில் பெண்களுக்கு முழு பாதுகாப்பு அளிப்பதற்கு, எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு இல்லங்கள் அமைத்து தருவதற்கு, அதே நேரத்தில் 2 சக்கர வாகனங்கள் இல்லாதவர்களுக்கு 2 சக்கர வாகனங்கள் வழங்குவதற்கு நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர், நம்முடைய வெற்றி தளபதி விஜய் அவர்கள் அங்கே காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதை எழுச்சியோடு எங்களுடைய எதிர்காலத்தில் நிறைவேற்றப் போகிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எதிர்காலம் பிரகாசமுள்ள எதிர்காலமாக மாறும். அந்த காலத்தை எதிர்நோக்கி 3வது ஆண்டு இங்கே விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வருகின்றிருக்கிற வெற்றி கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், எங்களோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற அனைத்து நிர்வாகிகளுக்கும் கோடான கோடி நன்றி மடங்கள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.